Welcome to Mount Study Center. This is Varsha here. இன்னைக்கு நம்ம tentative list of UNESCO பத்தி ஒரு நியூஸ் பார்க்கலாம். So what is UNESCO? ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாடு நிறுவனம். United Nations Educational, Scientific and Cultural Organization. So this is the full form of UNESCO. இது எப்ப வந்து எஸ்டாப்லிஷ் பண்றாங்கன்னா in the year 1945. Okay, in the year 1945. So இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கு. So World Heritage Sites recognizes cultural, natural and mixed heritage sites of global importance. அதாவது இந்த வேர்ல்ட்ல இருக்க யூனிவர்சல் வேல்யூ இருக்கும்ல அதை தான் வந்து நம்ம ஹெரிடேஜ் சைட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, டென்டேட்டிவ் லிஸ்ட் தற்காலிக பட்டியல் அப்படின்னா வந்து a list of sites a country considers for nomination as UNESCO World Heritage Site. இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு, அவங்க கிட்ட வந்து ஒரு சைட் இருக்கு, அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கு அப்படின்னா வந்து சரி அதை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து நாமினேட் பண்ணணும். ஸோ அந்த நாமினேஷன் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல அதை தான் வந்து நம்ம தற்காலிக பட்டியல். கொஞ்ச நாள் ஒரு 1 இயர்க்கு வந்து அது அந்த டென்டேட்டிவ் லிஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறமா யுனெஸ்கோ போர்டு வந்து டிசைட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஹெரிடேஜ் சைட்டா கன்வெர்ட் பண்ணலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நியூஸ் என்னன்னா 6 sites வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. டென்டேட்டிவ் லிஸ்ட். சோ அந்த 6 sites வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல டைரக்டா கேட்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய மையத்தால் இந்தியாவின் தற்காலிக பட்டியலில் 6 தலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன என்று மக்களவையில் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். ஓகே, சோ அந்த 6 sites என்ன அப்படின்றத நம்ம இப்போ டீடைலா பார்க்கலாம். Kangar Valley National Park in the state Chhattisgarh. Mudumal Megalithic Menhirs in the state Telangana. Ashokan Edit sites வந்து multiple states. Next, Chausak Yogini temples வந்து அதுவும் multiple states தான். Next, Gupta temples வட இந்தியாவின் குப்த கால கோவில்கள் நார்த் இந்தியால இருக்கு. Next, palace and fortresses of the Bandelas. Okay, Madhya Pradesh and Uttar Pradesh. So these are the 6 sites in the tentative list. Current status of India's UNESCO heritage site as of 2025 March 2025 ல இந்தியால மொத்தம் 43 UNESCO heritage sites இருக்கு. அப்போ 43 அப்படின ஒரு நம்பர் கொடுக்கறாங்கன்னா 43rd எதை ஆட் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, the Moidams Charaideo Moidam சொல்லுவாங்க. அது வந்து ஒரு burial site of Ahom dynasty. அததான் வந்து 43rd heritage site பண்ணிருக்காங்க. So the Moidams mound burial system of the Ahom dynasty in Assam, very important. எங்க அசாம்ல received the UNESCO World Heritage Site. So இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்திருக்கோம் கல்ச்சுரல், நேச்சுரல், மிக்ஸ்ட்னு சொல்லிட்டு. So கல்ச்சுரல் கேட்டகரியில 35 sites இருக்கு, நேச்சுரல் கேட்டகரியில வந்து 7 sites இருக்கு, மிக்ஸ்ட்ல வந்து ஒரு சைட் இருக்கு. ஓகே ஓகே, இன்னைக்கு டெஸ்ட் யுவர் செல்ஃப் क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து நீங்க பார்த்துட்டு ஒரு முறை இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சோ அதனால தான் இத கொண்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட். Which of the following statements about UNESCO and India's heritage site is correct? UNESCO was established in 1945 and is headquartered in Paris, France. The full form of UNESCO is United Nations Educational, Scientific and Cultural Organization. As of March 2025, India has 43 UNESCO World Heritage Sites. Recently, 6 sites including Mudumal Megalithic Menhirs and Kangar Valley National Park were added to India's tentative list for UNESCO World Heritage status. So options கொடுத்திருக்கேன். எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க ப்ளீஸ் டூ ஃபாலோ மீ அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். Thank you for watching. Bye. ரொம்ப அழகா டீச் பண்ணுவாங்க. எவ்வளவு டவுட் கேட்டாலும் எத்தனை முறை டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க. நிறைய ட்ரிக்ஸ் அவங்க பேசுறதே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்லாம நம்மளோட கிளாஸ்க்குமே வந்து ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்றோம். மவுண்ட் ஸ்டடி சென்டர் நம்ம சாந்தி மண்டபம் பக்கத்துல கிராண்ட் கேர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இருக்கு. எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் வரும்.
டெஸ்ட்னும் போது நாங்க எழுதுற டெஸ்ட்டுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே எங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த ரிசல்ட் பார்த்த பிறகு அடுத்து நம்ம எப்படி ஒரு ஸ்டெப் முன்னேறணும்ன்றத பத்தி நல்லாவே மைண்ட் வேலை செய்யும். குயிக் மூவ்மெண்ட் தான் இருக்கும் எல்லாமே. கிளாஸ்ல இருந்து, டெஸ்ட்ல இருந்து, கிளாஸ் ஹேண்டில் பண்றதுல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேரு நீங்களும் கண்டிப்பா ஸ்டடி சென்டருக்கு வாங்க, உங்களால முடியும். இன்னைக்கு Jan 23 இன்னைக்கு நான் கொடுக்குற ஹோப் என்னன்னா, இதே Jan 23 நெக்ஸ்ட் இயர் 2026ல கண்டிப்பா நான் ரயில்வே ஜாப்ல இருப்பேன். நான் இப்ப NTPC எக்ஸாமுக்காக இங்க படிக்க வந்தேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் இதே நாள் நான் NTPC போஸ்டிங்ல கண்டிப்பா ரயில்வேல இருப்பேன். இந்த கான்ஃபரன்ஸ் கொடுத்தது மம் ஸ்டடி சென்டர். தேங்க்யூ ஆர்கனைசிங் கமிட்டி அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ எவ்ரிவன்.